வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியாக கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் ஒரு முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 5 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இடித்த மிளகு, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா அடித்து கலந்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், 3 கலர் குடமிளகாயை 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரே கலர் இருந்தாலும் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா கலந்துடலாம். வெங்காயம், குடமிளகாய், கேரட் எல்லாத்தையுமே நான் நறுக்கி இருக்கிற மாதிரி நீங்களும் பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லைன்னா வேகாது. பேனில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டை கலவையை ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு ஒரு 30 செகண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வேகட்டும். 30 செகண்டுக்கு பிறகு கீழே இருக்கிறது மேலே வர்ற மாதிரி கலந்து விடணும். முட்டையை கலக்காமல் பேனில் சுரண்டுன மாதிரி கலந்து விடணும். பொரியல் பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் பிடிக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டி விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தண்ணி ட்ரை ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம பரிமாறிக்கலாம். துளி கூட எண்ணெய் இல்லாமல் ரொம்ப மிருதுவாக நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டை பொரியலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.